ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சண்டே சமையல் தான் இங்கே ஓடிட்டு இருக்குது. முள்ளங்கி சாம்பார், முட்டை, வெண்டைக்காய் கறி, சாதம், பருப்பு. நிறையா வீடியோஸில் வந்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சாப்பாடு, அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷலாக சமைச்சது அப்படிலாம் வரும்ல. நானும் அது மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, சாப்பாடில் ஏது ஸ்பெஷலு சாதா அப்படி இல்லை. தலைவாழை இலை போட்டால் தான் வந்து ஸ்பெஷலு, பிரியாணி பண்ணால் தான் ஸ்பெஷல் அப்படி இல்லை. நிறையா நேரத்துக்கு வெறும் தயிர் சாதம், ஊறுகாய் தான் ஸ்பெஷலாக தெரியும். நிறைஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஸ்பெஷல் சாப்பாடு தான். அது தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, வடை பாயசமாக இருந்தாலும் சரி. சமையல் முடிச்சாச்சு, இவளுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா இவ சாப்பிட்டு படிக்க உட்காந்துருவான். இனி ஹையர் கிளாஸ் போக போக படிப்பும் அப்படியே ஏறிக்கிட்டே போகும். தினம் படித்தா தான் வந்து போர்ஷன் முடிக்க முடியும். அது ஒரு புக்கு படித்து முடிச்சிட்டோன்னா அடுத்த புக்கு ஒன்று அதுவே உருவாகுது. அதை தொட்டு மேக்ஸ்லேயே 2-3 புக்கு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. டைமே இருக்காது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து படிப்புங்கிறது அஸ்திவாரம். அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங்காக போட்டுடணும். அதே சமயம் படிக்க சொல்லி ப்ரெஷர்லாம் கொடுக்கறது கிடையாது. இந்த ரேங்க் எடுக்கணும், இந்த மார்க் எடுக்கணுன்ட்டு. ட்ரை யர் லெவல் பெஸ்ட் அப்படின்ட்டு நான் வாட்டுக்கு போயிடுவேன். ஸோ அது வந்து குழந்தைங்க தானாக பொறுப்பெடுத்து படிக்கணும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அடுத்த வேலையாக செடிக்கு போயிட்டு தண்ணியில் ஊற்றிட்டு வந்துடலான்ட்டு. தக்காளி காயாகவே இருக்குது, புதுசாக வருது. ஆனால் காயாகவே இருக்குது, பழுக்கவே இல்லை. இது நாட்டு தக்காளி. அதே மாதிரி பீர்க்கங்காய் வந்து இப்போ எல்லா செடி மேலேயும் படர்ந்து அது எல்லாத்தையும் இழுத்து வச்சுருக்கு. இப்போ 1-2 செடி என்ன நட்டு வச்சேன்னே ஞாபகம் இல்லை, எல்லாம் வளர்ந்தா தான் தெரியும். பம்கின் அன்றைக்கி ஒன்று போட்டிருந்தேன், கொஞ்சம் மிச்சம் இருந்தது இந்த விதை அப்படின்ட்டு. அது வந்துட்டு இப்போ நல்லா அதுவும் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் குச்சியை நட்டு வைக்கணும், இல்லைன்னா படறதுக்கு வந்து ஒரு இடத்த பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இப்போ எல்லாம் நல்லா வளரும். இதனாலேயே நான் வெளியூர் போயிட்டு ஒரு 2 நாள் தங்கணும் அப்படின்னாலே பயப்படுறேன். யார் வந்து தண்ணி ஊற்றுவா? நம்ம இவ்வளோ பார்த்து நான் தண்ணி ஊற்றி வளர்த்து வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் காயெல்லாம் வரும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் போயிட்டு 2-3 நாள் தண்ணி ஊற்றலைன்னா எல்லாம் அப்படியே வாடி போயிடும். அதனால தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ எங்கேயாவது போகணுன்னா கூட எனக்கு போக தோண மாட்டேங்குது. இதனால் ஒரு 2-3 செடி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா கூட அது நம்ம வளர்க்குறோம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் ஆகிடுது இல்லை, தண்ணி ஊற்றணும், அதை வளர்க்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி எனக்கு அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு இப்போ செடி கூட. இது வந்து ரோஸ் வந்துட்டு இப்போ நேற்று தான் ஒரு பூவை நான் எடுத்து போட்டேன் சாமிக்கு. இது ரோஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நான் வச்சது பாவக்காய் போட்டு வச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாத்திரம் இன்னும் தேய்க்கணும், துணி உணர்த்தணும். இந்த 2 வேலையும் இருக்குது. வீடு கூட்டி தொடச்சி அதெல்லாம் முடிச்சாச்சு. இனி நமக்கு சாப்பிட்ற வேலை தான் பெண்டிங்க. இப்போ நம்ம வந்து வீட்டையே சுற்றி வரோம், வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு இப்படியே போகுது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதே தான் போகுது நாள் அப்படின்னா வீக்குன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. நம்ம பலம் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வீக்னஸ் என்ன அப்படின்ட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம வந்து ஓப்பன் புக்காக இருக்கலாம். இதுதான் நான், இப்படி தான் நான், எனக்கு பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம் நான் பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஆள் கிடையாது நான், பிடிக்கல அப்படின்னா. அப்படி சொல்லும்போது அது ஒன்றும் நமக்கு வந்து ஒரு கெட்ட பேரெலாம் உண்டு பண்ணி கொடுக்காது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசும்போது அது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை குறைய தான் செய்யும். நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், வீட்டு வேலை தான் செய்கிறேன், எனக்கு வந்துட்டு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு நம்மளை என்றைக்குமே குறைச்சி எடை போடக்கூடாது. நமக்கு வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்க தெரியும். அடுத்த ஜெனரேஷன் நம்ம குழந்தைங்களை எப்படி நல்லா வளர்க்கணும்னு நமக்கு தெரியும். இந்த எவ்வளோ பணம் சம்பாதிச்சு கொண்டு வராங்களோ அந்த பணத்துக்குள்ளே குடும்பத்தை நடத்த தெரியும். பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலியை நடத்துவோம். எவ்வளோ இருக்குது, அதுலேயே சேவிங்ஸும் இருக்குது. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு நம்மலாம் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்கோங்கிறது தான் உண்மை. வேலைக்கு போயிட்டு வர பெண்களும் குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸும் குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ எங்களோட சப்போர்ட் இல்லாமல் வண்டி ஓடாது. ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு ப்ரொஃபஷனாக வேணாலும் இருக்கட்டும், ஃபார்மராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், டீச்சர், இன்ஜினியர், டாக்டர், என்ன வேணாலும் வேலையாக இருந்தால் கூட வீட்டில் நிம்மதி இருந்தால் மட்டும்தான் வெளியே போய் வேலை செய்ய முடியும். குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்ட்டா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியுமா வாழ்க்கையில்? அப்போ டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நம்ம இல்லைன்னா அங்கே ஆட்டம் கண்டுடும். ஸோ இது வந்து நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த்து. அதை நம்ம புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறோம். ஆனால் இதே நிறைய பேர் ஃபேமிலி ஹஸ்பண்டு தான் ப்ராப்ளத்துக்கு முக்கிய காரணமாக இருப்பார். இந்த பொண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது, பொறுமையாக போகிறது எல்லாமே வந்து ஒரு நாள் வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு தான். நிறைய பேருக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கை மாறாது. அதுவும் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் நானும் அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் பார்த்துருக்கேன். அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழறதுக்கும் அடிமைத்தனமாக வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய விமனோட பொறுமை வந்து அவங்கள பேஸ் பண்ணி இருக்காது, அவங்க குழந்தைங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கும். குழந்தைங்களுக்காகத்தான் நிறைய விஷயங்களை தாங்கிட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நீங்கள் உங்களை திரும்பி பார்த்தீங்க அப்படின்ட்டா நீங்களாம் கிரேட்டு, மீன்ஸ் நம்மெல்லாம் கிரேட்டு. எத்தனையோ சாக்ரிஃபைஸ்க்கு நடுவில் நம்ம லைஃப் வந்து ஓடிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நமக்கு தான் தெரியும். அப்போ நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, யாருக்கும் பயந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்லாம் எதுவும் இல்லை. பிரிஞ்சு போன ஃபேமிலியை கூட ஒன்றா சேர்க்குற ஒரு பலம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் என்றைக்குமே நம்மளை குறைச்சி எடை போடவே கூடாது. குடும்பங்களில் அந்த வீடு நிம்மதியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களாக தான் இருப்பாங்க.
இதுக்கு மேலே நம்மளை எவ்வளோ தான் பெருமைப்படுத்திக்கிறது. ஸோ அவ்வளோதான், நமக்கே தெரியுது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோன்ட்டு. இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க தேவை கிடையாது. யாருக்கும் பயந்து வாழணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்கணும், நம்ம யோசித்து அதுபடி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு வாழ வேண்டியதுதான். அது எந்த ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்தாலும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஓரியண்ட்டாக தான் இருக்கும். என்னோடய வளையல் கவரிங் தான் நான் காதில் போட்டுக்கிற தோடு எழுதுகிற தோடு தான். இப்படி தான் எந்த ஒரு விசேஷத்துக்கும் எந்த ஒரு கல்யாணத்துக்கும் நான் போவேன். என்னோடய ஆர்னமெண்ட்ஸ் நான் என்ன தங்கம் போட்டிருக்கேன், எவ்வளோ போட்டிருக்கேன், அதை பார்த்து எனக்கு உறவோ நட்போ வருது அப்படின்ட்டா ஒரு சிரிப்போடு நான் அப்படியே நகர்ந்து போயிடுவேன். ஆனால் அதுவே என்னோடய குணம், என் ஆட்டிடியூடு, இதுக்கெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு நட்பு வருது அப்படின்ட்டா உண்மையான நட்பு எனக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, அந்த ஒரு உறவுக்கு நான் கண்டிப்பாக உண்மையாக இருப்பேன். இது என்னோடய பிரின்சிபல். நிறையா லேடிஸ் வந்து பிரின்சிபல் இருக்கும், இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. அதை சூழ்நிலைனால அப்படியே பேசாமல் விட்டுருவாங்க. ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாத சில விஷயங்கள்ங்கிறது இருக்குது. அதெல்லாம் என்றைக்குமே பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். என்னோடய ரொட்டீனும் முடிஞ்சு போயிட்டு சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த நம்ம வெத்தலை கொடி காஞ்சிருந்தது, அது நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. 2 வெத்தலையை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ரெஸ்ட்டு தான். வேறு எந்த வேலையும் நான் பண்ணுறது கிடையாது. இன்னும் பாத்திரம் தேய்க்கணும். சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி வீட்டுக்குள்ளே எப்படி நடப்பேன், நடந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு 1 ஹவருக்கு எந்த வேலையும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிறது இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஏன்னா லேடிஸ் என்றைக்கும் எதுலேயும் குறைஞ்சவங்க கிடையாதுங்கிறது நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னோடய வீடியோவில். ஏன்னா என்னோடய மாமியாருக்கு நான் இப்போ மருமகளாகவும் இருக்கேன், என் மருமகளுக்கு நான் இப்போ ஒரு மாமியாராகவும் இருக்கேன். அந்த 2 போஸ்டிங்குமே நல்லா ஆக்டிவாக வச்சுருக்கு. என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.